வணக்கம். இது தமிழும் சீதாவும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டில் இருக்க இளம் தமிழே சிற்பி பாலசுப்ரமணியனோட தான். இதில் நம்ம 1 மார்க் கொஷின்ஸை எப்படி ஷார்ட்டாக டிப்ஸ் பார்க்குறது அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதனோட நூல் ஆசிரியர் அப்படின்னு பார்க்கும்போது சிற்பி பாலசுப்ரமணியன். இதில் கொஷின் என்ன கேட்கலாம் அப்படின்னா, இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு கொஷின் கேட்கலாம். ஏன்னா ஒன்று மொழிபெயர்ப்பு நூலுக்காக, இன்னொன்று ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற நூலுக்காக இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். அதுக்கடுத்து இந்த கவிதை தொகுப்பு, நம்மளுக்கு இளம் தமிழேங்கிற கவிதை தொகுப்பு அவருடைய நூல்களை எந்த இதிலேருந்து நம்மளுக்கு பாடமாக இருக்குன்னா நிலவுப்பூ. செகண்ட் கொஷின். அதுக்கப்புறம் இவருடைய நூல்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒளிப்பறவை, சர்பயாகம், சூரிய நிழல், மௌன மயக்கங்கள், பூஜ்யங்களின் சங்கிலி, மலையாள கவிதை, அலையும் சுவடும், இதெல்லாம் இவருடைய நூல்கள். இதை எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, சிற்பி ஒரு கிராமத்து நதிக்கு போகிறாரு. அந்த கிராமத்து நதியில் சூரிய நிழல் பார்த்து உட்கார்றாரு. அப்போ ஒளிப்பறவை பறக்குது. அந்த பறவையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சர்பயாகம் தீண்டிடுது. சர்பயாகம் தீண்டினோடனே இவருக்கு ஒரே மௌன மயக்கம் ஏற்படுது. அந்த மௌன மயக்கம் ஏற்பட்டதுனால பூஜ்யங்களின் சங்கிலியை வச்சு அவரை கட்டிடுறாங்க. கட்டினாலும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மலையாள கவிதை மாதிரி பாடுறாரு. அந்த கவிதை எப்படி கேட்குறதுக்கு எப்படி இருக்குன்னா அலையும் சுவடுமா இருக்குது. இது இவருடைய உரைநடை நூல்கள். கொஷின் நம்மளுக்கு உரைநடை நூல்கள், கவிதை நூல்கள்னு கொஷின் கேட்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர்ட் ஆகிக்கணும். இதில் நூல்வெளியில் இருக்க கொஷின்ஸ் இதுதான். அதுக்கப்புறம் பாடல் வரிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த செந்நிற பூக்காடாம் வானம் எல்லாம், அந்த தன் கைகள் உழைக்கும் சிவந்து நோக, இந்த பாடல் வரிகளுடைய வரிகள் கொடுத்து இது யாருடையது அப்படின்னு கொஷின் வைக்கலாம். அதுக்கப்புறம் பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய், இந்த பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தது கேட்கலாம். சங்கத்தில் கொழுவிருந்து தமிழை வளர்த்தார்கள் அப்படின்னு கேட்கலாம். யார் சங்கத்தை வைத்து தமிழ் வளர்த்தது? பாண்டியர்கள். கொஷின் அந்த மாதிரி கேட்கலாம். 2ஆம் தமிழ் சங்கமா, இந்த மாதிரி கொஷின் கூட அந்த எந்த தமிழ் சங்கம் அப்படின்னு கேட்கலாம். கூண்டதனை உடைத்தெழுந்து சிங்கம் போல் சீறி வந்தது எது அப்படின்னு கேட்கலாம். ஸோ தமிழ் தான். ஸோ இந்த இதில் கொஷின் பாடல் கொடுத்து வினாக்கள் எளிமையாக தான் இருக்கும். ஸோ நூல்வழி மட்டும் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். நன்றி.